நம்ம கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்காக நம்ம தொண்டர்கள் எல்லாம் சூப்பராக உழைச்சிங்க, சில இடங்களை தவிர. அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக வர்றார். யார் இவர்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்காக நம்ம தோழர்கள் எல்லாம் சூப்பராக வேலை பார்த்தீங்க, சில தொகுதிகளை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில தொகுதிகளில் மட்டும் நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல, அதை என்ன ஏதுன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் ரஜா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லாமல் ஒரு வார்னிங்கை சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. அதுக்கடுத்தது விஜய் அவர்களை அவருக்கு பற்றி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு எந்த வாக்குகள்லாம் போகுதுன்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளும் தான் போகுது. அதுபோக இப்போ அவங்களுடைய தொண்டர்கள்லாம் நினைக்கிற மாதிரி அறுதி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு பவரான ஒரு கட்சியாக இன்னும் தாவேகா வளரல, தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வளரல. அந்த விஷயத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வெற்றி திமுக கூட்டணி தான். அதில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டியதுதான். தாவேகாவுக்கு போகக்கூட ஓட்டு அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிரான ஓட்டும் அதிமுகவுக்கு எதிரான ஓட்டையும் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதானே தவிர இதனால் பெரிய அச்சுறுத்தல்லாம் ஒன்றும் கிடையாது. மே 4ஆம் தேதியை இந்த மாதிரி வெற்றி பெற போகிறோன்ற நம்பிக்கையோடு நம்ம எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம்.